அனைவருக்கும் அன்பு வணக்கங்களுடன் கன்னி ராசிக்கான ராசி பலன்கள் தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக கன்னி ராசிக்கு 29/6/2025க்கு பிறகு இது கண்டிப்பாக நடந்தே தீரும். இதில் முக்கியமாக கன்னியில் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரையில் 1, 2 பாதம். இதோட கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா ரண ரூண ரேகஸ்தானத்தில் சனி, ராகு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலும், சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில், சூரியன் சந்திரன் குரு லாபஸ்தானத்தில், புதன் அயன சயன போகஸ்தானத்தில், செவ்வாய் கேது என கிரகங்கள் உங்களுக்கு வலம் வருகின்றன. இந்த கிரகங்களின் காரணமாக உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. இதில் முக்கியமாக உங்களுக்கு சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் வலம் வராது. இதனால பார்த்தீங்கன்னா சுக்கிரனால உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் பெற போறீங்க. அதே போல பார்த்தீங்கன்னா புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் பூர்வ ஜென்மத்து புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாளாக பார்க்கப்படுது. சுக்கிரன் முக்கியமாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு எதிர்பாராத வேலைகள் எதிர்பாராத வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம வேகமாக நடக்கும். இதனால உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்த அலைச்சல்கள் எல்லாமே குறைய போகுது. அலைச்சல்கள் குறைய போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுப செலவு அதிகமாக போகுது. கல்யாணமோ இல்லை காது குத்தோ, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வீடு வண்டி வாகனம் வாங்குற மாதிரி சுப செலவுகள் நிறையா வரப்போகுது. என்னடா இப்போ சுப செலவுகள் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சி பயப்பட வேணாம். சுப செலவுகளோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை பெற முடியும். அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் சஞ்சாரத்தில் உடல் ஆரோக்கியம், உங்கள் உடம்பு ஆரோக்கியம் மேம்பட போகுது. இதுவரை நோய் நொடிகள் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் விலகிறதுக்கான நேரமும் காலமும் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருப்பது இப்போ நல்லது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளால் வீண் பழி பாவங்கள் உங்களுக்கு சேரலாம். அதனால் நீங்கள் இப்போ வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. எதிர்பார்ப்புகள் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கோ அதெல்லாமே பூர்த்தியாக போகுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்துக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பணம் இவங்ககிட்ட தான் கிடைக்கணும் இல்லை, எதிர்பாராத இடத்துல இவங்கெல்லாம் பணம் வராது அப்படின்னு நினச்ச இடத்துல கூட உங்களுக்கு வரப்போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா தொழில் பெருசாக மேலும் மேலும் பெருகும். இப்போ நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த வேலையிலையும் உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும். அதே போல் மேல் அதிகாரிகள், அதாவது உங்களோட உயர் அதிகாரிகள் இது வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு கூட என்னடா வேலை செய்கிற நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுப்பாங்க. உங்களோட நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒத்துழைப்பை கொடுக்க போகிறாங்க. இதனால் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையும் அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது நிம்மதியும் திருப்தியும் அதிகமாகும். அதே நேரத்தில் உங்கள் கணவன் மனைவியிடம் பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி வேறவங்ககிட்ட பேசாத இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேசினா நம்ம ஒன்று பேசினா அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இல்லை வேணுன்னே மற்றவங்ககிட்ட ஒன்று சொல்லுறது மாற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அப்படி பேசாமல் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் குழந்தையோட நலன்கள், அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்துக்கு நீங்கள் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க. அதே போல் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போயிட்டு தேடி போய் செய்வீங்க. பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவு 1000 ரூபாயாக இருந்தால் அந்த 1000 ரூபாய்க்கான செலவும் இருக்கும். என்னடா நம்ம 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டோமே நீங்கள் நினச்சாலும் பார்த்தீங்கன்னா அதற்கான செலவுகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது நல்லது. அதே போல் சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கிறப்போ உங்களுக்கு சில அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கு தகுதியானவராக நீங்கள் பார்க்கப்படுவீங்க. பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நேரத்தில் உங்களோட எதிர்பார்ப்புகள் குறையும். நம்ம இது பண்ணால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் எதிர்பார்ப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே வேலை பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி செலவு அதிகமாகும். என்னடா நம்ம இவ்வளோ பண்ணலான்னு நினச்சோமே, என்ன இதோட அதிகமாகிடுச்சு அப்படின்னு கல்வி செலவுகள் அதிகமாக இருக்கும்.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து திறமையாக செயல்படுவீங்க. அதாவது திறமையாக செயல்படுவீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் வந்து படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஆர்வத்தை அதிகமாக காட்டுவீங்க. இது வந்து பொது பலனாக இருக்கிறப்போ நம்ம வந்து நட்சத்திர பலன்களை இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4 பாதம் இதற்கான நம்ம நட்சத்திர பலன் தான் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்து கொள்வீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் என்னடா இவங்க கூப்பிட்றாங்க அவங்க கூப்பிட்றாங்கன்னு ஒரு அலைச்சல் இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகள் நிறையாவே இருக்கும். அந்த சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் வந்து நிறையாவே கலந்துக்குவீங்க. அதே போல் நீங்கள் குடும்ப நிர்வாகத்தை இப்போ வந்து இது வரைக்கும் கவனிக்கலாம் கூட இப்போ வந்து சிறப்பாக கவனிப்பீங்க. கவனித்து அதில் வந்து ஏற்றங்களை நிறையாவே கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனத்தை கொள்ளுங்கள். உங்கள் வாயிலேருந்தே பிடுங்கிட்டு அதையே வச்சு உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போ வந்து புதிய வண்டி வாகனம் நகை அது மாதிரி வாங்குற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லை வந்து என்கிட்ட வந்து அமௌண்ட் நிறையா இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் சேமிப்பை கொஞ்சம் பார்க்கறது நல்லது. ஏன்னா சேமிப்பு வச்சுக்கிறது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு சுப செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக சேமிப்பை வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. அது இப்போல்லாம் பொதுவாகவே எல்லாத்துக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த அஸ்தம்னு பார்த்தீங்கன்னா அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் வந்து அனைவரிடம் அதாவது இந்த வாரம் மட்டும் இல்லை இந்த வாரத்துக்கு பிறகு இந்த மாதம் ஃபுல்லாகவே அந்த ஜூலை மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அனைவரிடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் அப்படி விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா சில மேன்மைகளும் சில ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து நீங்கள் குழப்பத்தில் எதுவும் முடிவு எடுக்க வேண்டாம். குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லை கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு கூட முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா குழப்பத்தில் முடிவு எடுக்கிறப்போ அது தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து துணையாக இருக்கவங்க உங்களுக்கு வந்து இவங்க தான் நம்மளுக்கு எல்லாம் செய்வாங்க, இவங்க வந்து நம்மளுக்கு எப்போவுமே நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள நீங்கள் துணையாக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்க கொடுக்குற ஐடியாவோ இதுவோ வந்து உங்களுக்கு இப்போ உதவிகரமாக இருக்கலாம். அவங்க சொல்கிறத அப்படியே எடுத்துக்குவாங்கன்னு நம்ம சொல்லலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுனா அது உங்களுக்கு ஏற்றங்களை பெறும். அதனால் வந்து இந்த இதை வந்து நீங்கள் அதாவது அஸ்தமாக இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை 1, 2 பாதம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சில உடல்நல குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. உங்கள் உடல் நலத்தை கொஞ்சம் பேணி பாதுகாக்கிறது இப்போது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் இமீடியட்டாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றது அதே போல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சில உடற்பயிற்சிகளை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா என்னாங்கன்னா உங்கள் உடல்நல குறைகளை நீங்கள் முன்கூட்டியே போக்கிக்க முடியும். அதே போல் வயிற்று உபாதைகள் குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் ஒரு வியாபாரியோ இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து குழப்பங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழப்பங்கள் அதிகமாக வரதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. இப்படி ஒட்டுமொத்தமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்கு சிறப்பான ஏற்றங்கள் தான் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் முன்னேற்றங்களும் அதிகமாகவே காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் வந்து இது நம்ம வந்து ஒரு கணிப்பு. அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே திசையிலையோ ஒரே இதுலேயோ வந்து இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக பொருத்தத்தை பொறுத்து இது மாறுபடலாம். அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஷ்ணு அதாவது பெருமாளை வணங்குவது ரொம்பவே நல்லது. குறிப்பாக வந்து சனிக்கிழமைகளில் பெருமாளை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி வந்து நீங்கள் பெருமாளை வணங்குறப்ப என்னாங்கன்னா பெருமாளோட அருள் அதாவது உங்களுக்கு விஷ்ணுவோட அருள் கிடைக்கும். அது விஷ்ணுவோட அருள் கிடைச்சா அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா விஷ்ணுவோட பக்தர் வந்து ஆஞ்சநேயரோட அருளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
டைரக்டா விஷ்ணு வணங்குறப்ப கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனியால் ஏற்படுற பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வந்து முற்றிலும் நீங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுறப்ப, அடுத்தவங்கட்ட பேசுறப்ப கொஞ்சம் யோசிச்சு பேசுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சொன்ன நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 29/6/2025க்கு பிறகு நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா உள்ளது. இதேபோல் ராசி பலன்களை உடனுக்குடனே உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் செய்யவும்.